பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வணக்கம். ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பிறக்கும் புத்தாண்டு புதிய நம்பிக்கையை, புதிய முயற்சியை, புதிய மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என்ற உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி, நடுவர் அவர்களே, சிறப்பான ஒரு ஊருக்கு வந்திருக்கோம், கும்பகோணத்துக்கு வந்திருக்கோம். உலகத்தில் நீங்கள் எங்கே வேணால் காஃபி குடிக்கலாம், ஆனால் டிகிரி காஃபி குடிக்கணும்னா நீங்கள் கும்பகோணத்துக்கு மட்டும்தான் வந்தாகணும். எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது, ஆனால் ஒரு ஊரே கோயிலாக இருக்குன்னா அது கும்பகோணம் தான். கும்பகோணத்துக்கு பல ஸ்பெஷல் இருக்குது. கும்பகோணம் காஃபி, கும்பகோணம் கோவில் நகரம், கும்பகோணம் வெற்றிலை, இப்படி 1000 இருந்தாலும் அதை தாண்டிய சிறப்பு என்ன தெரியுமா? கும்பகோணம் மக்களுடைய மனசு. எங்க நடுவர், சிரிப்பு அப்படின்றது ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னா அதனுடைய துணைவேந்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் மதுரை முத்துதான்னு சொல்லலாம். அடுத்த 7ஆம் தேதி அவருக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன். நான் அடுத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்கண்ணே. நீங்கள் மைக் பிடிக்கிறதுல மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, மக்களுடைய மனசை பிடிக்கிறதுலையும் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ இந்த 5 பேச்சாளருக்கும் படன்னு இருக்கும். இதை விட பாயிண்டை போட்டு நம்ம ஒரு நிகழ்ச்சி வாங்கி ஆகணுமே. இப்போ நம்ம எப்படி மனசை பிடிக்க போகிறோம்? மைக்கு பிடிக்கிற அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு வேதனையில் உட்காந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு பொய் சொல்லிட்டீங்க என்கிட்ட. என்ன சொன்னீங்க? கும்பகோணத்தில் இதயா பெண்கள் கல்லூரியில் பட்டிமன்றம்னு சொன்னீங்க. இதுக்கு கை தட்டக்கூடாது, பொய் சொல்லியிருக்காரு. பெண்கள் கல்லூரியா? இது தேவதைகள் கல்லூரி. எப்படி எங்க ஜோக்கு? மதுரை வீரன் தானே. ராஜ் தொலைக்காட்சி ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவை தங்க குணமா வெள்ளி பணமா? அருமை. ரொம்ப அழகாக பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்டில் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தங்க கட்டி இருக்குது, வெள்ளி கட்டி இருக்குது, பணக்கட்டு இருக்குது. அந்த இதயம் பாருங்கள் ஓரமாக கிடக்குது. இந்த இதயம் எப்படி ஓரமாக கிடக்குதோ அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய குணம்னு பேச வந்திருக்கு. அவங்களுடைய எதுவுமே ஓரமாக கிடக்க வேண்டியது தான். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிக்கணும்னா ஒரே ஒரு விஷயமாக தான் பிறக்கணும். என்ன தெரியுமா? அது பணமாக மட்டும்தாங்க பிறக்கணும். பணமாக பிறந்தா மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே நம்மளை பிடிக்குன்றது தான் உண்மை. அதுக்கு உதாரணம் சொல்லட்டுங்களா? ஏடிஎம் மிஷினை பாருங்கள். எப்பயும் 4 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது ஏடிஎம் மிஷினை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பணம் இருந்தால் இன்றைக்கி எப்பயுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்றது தான் உண்மையே. இந்த உலகத்திலேயே அதிகமான கிருமிகள் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா பணக்கட்டுகள் தான். ஆனால் அதை வாங்கக்கூடிய எந்த கைகளும் சுத்தம் பார்ப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பணம் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசனை. சொல்லுங்கள். இந்த புத்தாண்டில் எனக்கு ஒரு பெரிய ஆசனை. அந்த ஆசையை நீங்கள் தான் அப்படியே நிறைவேற்றணும். சொல்லுங்கள். என்ன ஆசை தெரியுமா? எனக்கு எப்படியாவது போலீஸில் ஒரு கேஸில் அரெஸ்ட் ஆகணும்னு. என்னப்பா புத்தாண்டு அதுமா முதல் வாதமே இப்படி இருக்குது. இது வாதம்னு பார்த்து பெரிய தீவிரவாதமாக உள்ள இருக்குது. நான் என்ன கேஸில் அரெஸ்ட் ஆகணும்னு கேட்டிங்களா? என்ன கேஸ் தெரியுங்களா? என்ன கேஸு? சொத்து குவிப்பு வழக்கு. அதில் மட்டும் கைதாகிட்டாலே எனக்கு வாழ்க்கையில் நான் பெரிய பணம் நினைச்சிட்டேன்னு நடத்தோன்னே. வினோதமான ஆசைப்பா உனக்கு. ஏன்னா நிறைய சம்பாதிச்சு எனக்கு ஒரு பேட்டி கொடுக்கணுண்ணே. சும்மா ராஜா மாதிரி, ராஜா பகவத் மாதிரி கால் மேலே காலை போட்டு என்னை யாராவது ஒருத்தர் பேட்டி எடுக்கணும். அப்போ சொல்லணும் பணம்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க அப்படின்னு. ஏன்னா பணம் சம்பாதிச்சவன் சொன்னாதான் இது எல்லாருமே கேட்பாங்க, அதை ஏற்றுப்பாங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுப்பது எதுன்னு கேட்டால் அது பணம் தான்றதுல எந்த மாற்று கருத்தையும் இல்லை. காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார் என்றால் காந்தி நோட்டுக்காகத்தான் இன்னைக்கு நாடே பாடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சினே. ஆனால் எல்லா நோட்லையும் பாருங்கள் காந்தியடிகள் ஒரே மாதிரி தான் சிரிப்பார். ஆனால் நம்மால் தான் ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிரிப்பான். 50 ரூபா தாள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா 100 ரூபா, ஐயோ தலைவரே 500 ரூபாண்டா ஆளை காணாமல் தேடி இருப்பேன், காலில் விழுந்து கிடப்பாவே. ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒரு மாதிரி. ஆனால் காந்தி ஒரே மாதிரி தான். இந்த உலகத்தில் குணம்னு பேச வந்திருக்காங்கல்ல, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தானே ஃப்ரீ. என்ன தெரியுமா? அது இப்போ நீங்களும் நானும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் மூச்சு விடுறோம் பார்த்தீங்களா? இந்த மூச்சு விடுறது மட்டும்தான் அந்த உலகத்தில் ஃப்ரீ. ஆக்சிஜன் மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கு அடுத்து விற்கக்கூடிய எல்லாமே காசுக்கு தான் இங்கே விற்கிறாங்க. தண்ணி வாங்கணும்னா கூட குடிக்கிற தண்ணியே இன்றைக்கி 30 ரூபா கேன் வாங்கிட்டு இருக்கோம்னு சூழ்நிலையில் பணம்லாம் ஒரு விஷயம் இல்லை, குணம் தான் எப்படி இவங்க பேச வந்திருக்காங்கன்னு தெரில. பணத்துக்கு பல ரூபங்கள் இருக்குண்ணே, அதுக்கு பல பேர்கள் இருக்குது. காசு, பணம், துட்டு, மணி,
டப்பு, டாலரு, தங்கம், வெள்ளி, வைடூரியம், பிளாட்டினம், செய்கூலி, சேதாரம், பரிசு, ரொக்கம், அமௌண்ட்டு, ஃபீஸு, அட்வான்ஸு, போனஸ், இன்க்ரிமெண்ட்டு, டிஸ்கவுண்ட்டு, செட்டில்மெண்ட்டு, பிஎஃப், அசலு, முதல், வட்டி, வந்த வட்டி, வராத வட்டி, கந்து வட்டி, தந்த வட்டி, தராத வட்டி, வாடகை, ரூபா, ருப்பீஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, கேஷு அப்படின்னு எத்தனை பேரில் இன்றைக்கி பணம் சுற்றி வருது. எனக்கு இப்போ கடன் கொடுத்தவனை விட வாங்கின சவுண்டு தான் சாட்சி அதிகமாக இருக்குது. ஏய், காலை 7 மணிக்கு மானம் சூடு சொரணா வெக்க இருந்தால் மரியாதையாக கொடுத்துருவாய கேட்காதரா அப்படின்றான். கொடுத்தவன் பயந்து போயிட்டேன். இது ஒரு நாலடா பேசணும். அப்படி இந்த குணம்னு பேச வந்திருக்காங்களே, நம்ம எப்படி நம்ம மனிதர்களை கண்டுபிடிக்கிறது? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேய் பிசாசை பார்த்து பயந்தோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை பார்த்து பயப்படுறோம். நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் எந்த குணத்துக்கு சொந்தக்காரன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கெல்லாம் 31 வயசாகுது. இன்னமும் எனக்கு சீரகத்துக்கும் சோம்புக்கும் வித்தியாசம் கேட்டால் கண்டுபிடிக்க தெரியாது. இதில் எங்கே போயிட்டு நான் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிச்சி பழகிறதுன்னு கேட்டால் உங்களுக்காக பரவாயில்ல. எனக்கு 43 வயசாச்சு. இன்னும் சில பாத்ரூம் போனால் எது லேடிஸ் பாத்ரூம், ஏன்னா ஒரே மாதிரி தான் பொம்மை போட்டிருக்கேன். டக்குன்னு போனால் தகச்சு நிற்போம். 2 ஒரே பொம்மை. இந்த லேடிஸ் பொம்மை கிட்ட ரேஸ் அப்படி கொஞ்சம் ஸ்கர்ட் இப்படி விலை இருக்கும் தான். இது எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் இதில் ஒரு வருத்தம் எனக்கு என்னென்னா, இன்ன வரைக்கும் இறைவன் செய்த இயற்கை பிழை என்னன்னு தெரியுமா? இறைவனே செய்த இயற்கை பிழை. ஆண்கள் பெண்கள் இருக்கே, இந்த திருநங்கைகளுக்கு ஏதாவது இருக்கா சார்? அவங்க என்ன சார் செய்வாங்க அந்த இடத்துல போய் நின்று? எல்லா இடத்துலையும் யோசிக்க முடியாத சில விஷயம் இருக்கும். இப்போ தேசிய கீதம் ஓடுது, எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறோம், வணங்குறோம். அதே நேரம் தேசிய விலங்கு வந்தால் என்ன செய்வேன்? நிப்பையா ஓடுவேன். இப்போலாம் இந்த நல்ல குணம் இருக்கவங்கள கண்டே பிடிக்க முடியாதுண்ணே. ஆமாம். முன்னாடிலாம் யாராவது வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கு முடிச்சுட்டு அங்கே பேசிட்டு வெளில வரும்போது பார்த்து போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது என்ன சொல்கிறாங்க? வீட்டுக்கு போனாலே போகும்போது அந்த வெளிகேட்டை சாத்திட்டு போங்க அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் என்ன குணம்னு பேச வருது? இவங்க பேசுவாங்க இந்த அன்பு பண்பு குணம் அப்படின்னு. இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் கொடுக்க 1000 பேர் வருவான். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா ஒரு பயம் வரமாட்டான். உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் எது தெரியுமா? பணம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். அப்படின்னா அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சின்றது தான் உண்மை. இங்கே எனக்கு அடுத்து இந்த கும்பகோணத்தினுடைய மண்ணின் மைந்தர் வாசு சசிகுமார் சார் வந்து பேச போகிறார். சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இல்லையா? இப்போ எங்களுக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் காட்டிட்டீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது எனக்கு பத்திரிக்கை வைப்பீங்களா? வைப்பீங்க. வைக்கும்போது என்ன சொல்லுவார்? அதில் பத்திரிக்கையில் போட்டிருப்பாங்க சுற்றமும் பந்தமும் சூழ அப்படின்னு. இப்போ நான் சார் தான் நமக்கு பத்திரிக்கை வச்சுருக்காரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேரை கூப்பிட்டு போவோன்னு கூப்பிட்டு போயிட்டு 5 பேர் வரோம்ல, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரோம்ல, சார் ரூம் போடுவீங்களே அப்படின்னு கால் பண்ணால் ரூம் போடுவார். நல்ல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்காக சார் ரூம் போடுவார். போட்டு அதை அன்பாக கூப்பிட்டுருக்காருல, நண்பர்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா எல்லாம் பண்ணிவிட்டு மொய்ன்னு ஒன்று வைக்கணும். மொய் வைக்க போகும்போது சார் நம்ம குணத்துக்காக தானே கூப்பிட்டுருக்காரு, அவர் நல்ல மனுஷன் தானே. இப்போ மொய் கவரில் ஜி அருண் அட்வொகேட், தொலைக்காட்சி பட்டிமன்ற பேச்சாளர், விருத்தாச்சலம் எல்லாரையும் எழுதிட்டு உள்ள 100 ரூபா மொய்யை வச்சுட்டு கொடுத்துட்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு கொடுத்து ஒரு 2 ஃபோட்டோ, ஒரு வீடியோ, ஒரு செல்ஃபி எடுத்து வாசு சசிகுமார் இல்லை திருமண விழாவில் கலந்து கொண்ட போதுன்னு எல்லாம் போட்டு வந்தனா அது அப்புறமா எண்ணுவார்ல இவர். அப்போ என்ன நினைப்பார்? சி, இவெல்லாம் ஒரு மனுஷன் சரியான கேவலமான ஆளாக இருப்பான் நட்டுக்குது, போய் 100 ரூபா வச்சுருக்கானே நினைப்பார் அப்படின்னு சொன்னால் அவரே அப்போ எதை வைத்து அளக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த பணத்தை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. அப்படின்ற போது இந்த பணம் எவ்வளோ முக்கியமான விஷயமா வாழ்க்கையில் மாறுதுன்றது தான் உண்மை. இன்றைக்கி வாழ்க்கையை ஈஸியாக பிரிச்சிடலாம். பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன். இதை நான் சொல்கிற உண்மைனா நீங்கள் கை தட்டுங்க. காலைல ஏஞ்ச உடனே தொப்பையை குறைக்க ஒன்றா பணக்காரன், பால் வாங்க ஒன்றா மிடில் கிளாஸ், தண்ணி பிடிக்க ஒன்றா அவன் ஏழை. காலைல எழுந்த உடனே ட்ரெஸ் எடுத்துகிட்டு விலையை பார்த்தா அவன் பணக்காரன், விலையை பார்த்து ட்ரெஸ் எடுத்தா அவன் ஏழை. நகையை வாங்கி வீட்டில் வச்சா பணக்காரன், நகையை வாங்கி பேங்க்கில் வச்சா மிடில் கிளாஸ், நகை கடையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் ஏழை. நான் எரும மாடு சைஸில் ஒருத்தன் நாயை வாக்கிங் கூப்பிட்டு போனால் அவன் பணக்காரன், அந்த எரும மாட்டையே ஒருத்தன் கிராமத்தில் கூப்பிட்டு போனால் அவன் ஏழை. அதெல்லாம் தாண்டி பணக்காரனுக்கு வருமான வரி பிரச்சனை, ஏழைக்கு வருமானமே ஒரு பிரச்சனை. ஏழை பணக்காரனுக்கு என்ன வித்தியாசம்னு சுருக்கமாக சொல்கிறாருன்னா, ஒருத்தன் நாயாக அலைஞ்சான்னா ஏழை, ஒரு நாயோடையே அலைஞ்சான்னா பணக்காரன். நான் இருக்கிறவனுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவனுக்கு சோத்து பிரச்சனை. நீங்கள் நியாயமாக யோசிச்சு பாருங்கள். 100 கிலோ மூட்டை தூக்குறவனுக்கு அதை வாங்க சக்தி இல்லை, தூக்குறவனுக்கு
அதை வாங்க சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட நேரமாக அது வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்குன்ற போது இங்கே பண தேவையை நோக்கி தானே போயிட்டுருக்கோம். ஒருத்தர் என்ன பண்ணால் ஒரு ஓவிய கண்காட்சிக்கு போனான். அங்கே அவனுக்கு நிறைய ஓவியங்கள் மாட்டிருந்தாங்க. அதில் ஒரு ஜமீன்தார் ஓவியம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாங்கலான்னு பார்க்குறான். எவ்வளோன்னு கேட்கும்போது 1500 அன்றைக்கி நம்மள்கிட்ட 1000 ரூபா தான் பணம் இருக்குது, 500 ரூபாய் இல்லை. சரி அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாரம் கழித்து போனால் அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டு போனால் அதுக்குள்ளே வேறு யாரோ அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நம்ம வாங்கணும்னு நினச்சோம், வேறு யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஒரு 10 நாள் கழித்து போனால் அவன் ஃப்ரெண்டு வீட்டில் நடு ஹாலில் அந்த ஜமீன்தார் ஓவியத்தை மாட்டிருக்காங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. நம்ம வாங்கணும்னு நினச்சோம், நம்ம வாங்க முடியல, நம்ம ஃப்ரெண்டு வாங்கிட்டான், ஹாலில் அழகாக மாட்டி வச்சுருக்கிறான், நம்ம ஆனால் இருந்தாலும் காட்டிக்காமல் கேட்போன்னு ஃப்ரெண்டு வெளில வந்தவொடனே கேட்டான், மச்சான் இவர் யாருடா அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஃப்ரெண்டு சொன்னால், இவர் எங்கள் தாத்தாடா, அந்த காலத்தில் பெரிய ஜமீன்தார் அப்படின்னானா. அப்போ நம்மால் நினச்சான், அன்றைக்கி மட்டும் 500 ரூபா இருந்தால் அவர் ஏன் தாத்தாவாக இருப்பார் அப்படின்னு. ஒரு இடத்துல சார் கடவுளவே ஏமாத்திர இருக்கேன் சார். ஒருத்தன் அங்கே கடன் கேட்டேன், இங்கே கடை கேட்டேன், யாரும் கொடுக்கல. விரக்தியின் உச்சத்தில் அவன் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதிட்டான். கடவுளே உடனடியாக எனக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது, வேறு வழியே இல்லை. எழுதிட்டேன். அட்ரஸ் எழுதுன்னு பார்க்கும்போது சரி போஸ்ட்மேனுக்கு தான் எல்லாரோட அட்ரஸ் தெரியும் அப்படின்னு போஸ்ட்மேன் அட்ரஸ்க்கே அனுப்பிட்டேன். அவர் வாங்கி பார்த்துட்டு இந்த கல்யாணத்தை இப்படி ஒரு பையருக்கானே பாவம் அப்படின்னு சொல்லி அவர் பையிலேருந்து எடுத்து வைக்க போகும்போது ஒரு 8500 இருந்துச்சு. 10,000 அவன் கேட்டிருக்கேன், 8000 அதை கவரில் வச்சு அவன் அட்ரஸ்க்கே அனுப்பிட்டான். இவன் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் எழுதினான் கடவுளுக்கு. உடனே மெச்சினேன், பணம் வந்தது, மிக்க நன்றி. ஆனால் குறிப்பு, இனிமேல் பணம் அனுப்பும்போது அந்த போஸ்ட்மேனிடம் அனுப்ப வேண்டாம். அவன் 1500 எடுத்துக்கொண்டு 8500 தான் எனக்கு கொடுத்தான். குறிப்புன்னு போட்டிருக்கான். பார்த்தீங்களா? இந்த காலத்தில் குணத்துக்கு மரியாதை எங்கே சார் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் எப்பயுமே ஜெயிக்கிற குதிரைக்கு தான் இங்கே மாலையும் மரியாதையும் என்ன அருமையாக சொல்லி. இப்போ நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குண்ணே. என்ன பிரச்சனைனா நாய் பிரச்சனைண்ணே. எந்த தெருவில் போனாலும் நாய் கடிக்குது. இதான பிரச்சனை இன்றைக்கி, சர்வதேச பிரச்சனையே இதுதான். பார்த்தீங்கன்னா பைக்கில் போனால் நாய் குலைக்குண்ணே, நாய் கடிச்சிருமோன்னு பயமாக இருக்கும். காரில் போனாலும் நாய் குலைக்கும், ஆனால் நாய் கடிக்குமோன்னு பயம் இருக்காது, ஏன்னா காரில் போகிறோம். இப்போ என்னென்னா நாயை திருத்த முடியாது, ஆனால் நம்ம தான் காரில் போகிற அளவுக்கு முன்னேறணும். காரில் போகும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது பார்த்தீங்களா? அப்போ இந்த காரை நான் வாங்கணும்னா என்ன தேவை? எனக்கு பணம் தேவை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க, உங்கள் மனசை தொட்டு தெரியும், உங்களில் நிறைய பேர் கார் வச்சுருப்பீங்க, ஆனால் காரை நிப்பாட்டுறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்காது. என்ன பண்ணுவீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல வாடகைக்கு அந்த காரை பார்க் பண்ணியிருப்பீங்க. உங்களில் நிறைய பேர் புல்லட் வண்டி வச்சுருப்பீங்க, ஆனால் அதுக்கு பெட்ரோல் போட கையில் காசு இருக்காது, அது வீட்டிலேயே நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஏன் தெரியுமா? இந்த காரும் புல்லட்டும் தான் இந்த சமூகத்தில் மதிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் இங்கே பணம் நமக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கலையா அப்படின்றது தான் ஆகப்பெரிய கேள்வியே. இங்கே பெண்கள்லாம் இருக்கிறாங்கண்ணே, இன்றைக்கி திருமணங்கள் நடக்குது. திருமணத்தை என்ன சொல்லுவாங்க? சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையா? இன்றைய சூழ்நிலை திருமணங்கள் என்ன சொல்லுது? ரொக்கத்தில் தான் நிச்சயப்படுகிறது. இங்கே யார் பணம் வச்சுருக்காங்களோ அதுதான் நல்ல இது. பொதுவாக இன்னும் இருக்க சூழ்நிலையில் ஒரு பெண் நல்ல பெண் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? யார் எந்த பெண் வரதட்சணையோடு வருகிறாளோ அவள் தான் நல்ல பெண். யார் நல்ல பையன்னு சொல்கிறாங்க? யார் படித்த பையன் அப்படின்றாங்க. படித்த பையனை வச்சா முடிவு பண்ணுறாங்க கிடையாது. எந்த பையன் நல்லா லட்சமாக சம்பாதிக்கிறானோ அவன் தான் நல்ல பையன் அப்படின்றாங்க. அப்படின்ற போது இங்கு உங்களுக்கு காசு இருந்தால் காதலிக்கு தாஜ்மஹால் கட்டலாம், காசு இல்லை என்றால் காதலிக்கு தாலி கூட கட்ட முடியாது அப்படின்றது தான் உண்மையே. பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் இங்கே எல்லாமே பணம் தான் தேவைப்படுகிறது. இவ்வளோ ஏங்க இன்றைக்கெல்லாம் நிறைய பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. காரணம் என்ன? பண வசதி இல்லாமல் தான். அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் என்ன வித்தியாசம்? ஏண்டா வீட்டு பாடம் எழுதலை அப்படின்னு வெளில நிற்க வச்சா அது அரசு பள்ளி, ஏண்டா ஃபீஸ் கட்டலை அப்படின்னு நிற்க வச்சா அதுதான் தனியார் பள்ளின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த பணம் தானே மிகப்பெரிய இதை கொடுத்துருக்குது. இப்போ சமீபமாக ஒரு 3 நாட்களாக ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி அவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த மெஸ்ஸியை யார் சந்திக்க முடியும் தெரியுமா? யார் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்க அவரோட புகைப்படம் எடுத்துக்கலாம். எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க, நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதில் குறிப்பாக என்னென்னா எல்லாரும் போயிட்டு மெஸ்ஸியை சந்தித்தாங்க, ஆனால் ஒரே ஒரு நபரை மட்டும் இவர் மெஸ்ஸி தேடி போய் பார்த்தார். யார் தெரியுமா? அது ஆனந்த் அம்பானி. அவரை போய் பார்த்தார். அப்படின்னு சொன்னால் இங்கே பணம் எங்கே இருக்கிறதோ அங்கு தான் மதிப்பு போய் சேர்கிறது. அப்படின்ற போது ஒரு ஆணினுடைய இதயம் எப்போ தெரியுமா லேசாக இருக்கும்? அவன் பேக்கெட் எப்போ வெயிட்டாக இருக்கோ அப்போ தான் இதயம் லேசாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே 40 வயசு நிரம்பிய அத்தனை பேருக்குமே தெரியும் அவங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்றது அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய பணத்தை வைத்தே அவங்களுக்கு தீர்மானிக்கப்படுகிறது. அப்படின்னு சொன்னால்
இப்படி சொல்கிறேன். அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அவ்வை பாட்டி சொன்னாங்க அறம் செய்ய விரும்புன்னு. நான் சொல்கிறேன் பணம் செய்ய விரும்புங்கள் அப்படின்னு. அதனால் பணம் சம்பாதிக்க தொடங்கள், பணத்தை காதலியுங்கள். இந்த வாழ்க்கை இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பணம் கொட்டு என்று கொட்டட்டும் என்று வாழ்த்தி நடுவர் நல்ல திருப்பை கொடுப்பார் என்று கேட்டு ராஜ் தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.